ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த அனிமே ரொம்பவே குழப்பமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும், இல்லைன்னா புரியாது. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 2. நான் திரும்பவும் கேட்குறேன், எதுக்காக அந்த சூனியக்காரி விச் ஆஃப் என்வியோட பேரை சொல்லி என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஆனால் நீ தான் என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் அப்படி ஏதோ சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. அதுவும் அந்த சூனியக்காரி பேரை சொல்கிறது எவ்வளோ தப்பு தெரியுமா அப்படின்னே சுற்றி இருக்கிறவங்களாம் ஆமா தம்பி நீ அந்த பொண்ணை ரொம்ப டீஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகவும் பார்த்தா அந்த ஃபெல்ட் போயிட்டு அவகிட்ட பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருந்தா. ஓ இதுக்காக தான் நீ வந்து என்கிட்ட பேசினியா, என்னை டைவர்ட் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து பிட் பாக்கெட் அடிக்கலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை தப்பாக நினச்சிட்டு அங்கேருந்து போகவும் நான் அப்படி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போகிறான். அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தாங்க. நம்ம ஹீரோவால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியல. கடைசியில் பார்த்தா அந்த 3 பேர் டேய் நேற்று தானடா உங்களை அடித்தேன், உங்களுக்கு வேலை சோழியே இல்லையா, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும் அவன் முதுகுலேயே ஒருத்த குத்திருந்தான். அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு இப்போ நிறைய பிளட் லாஸ் ஆகுது. போலீஸ் வந்தால் மாட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அங்கேருந்து ஓடிட்டாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சாகிற கண்டிஷனுக்கு போகிறான். கடைசியில் இறந்து போயிருந்தான். அந்த ஆப்பிள் கடை முன்னாடியே திரும்பவும் வாரான். ஏங்க நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் இல்லையே இப்போ தான் அவனை பார்க்குறேன் அப்படின்னோடனே எஸ் என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கவும் அப்போ போடா அப்படின்னு அவர் சொல்லுதாரு. இப்போ இவனுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இதுதான் என்னோட பவர், என்னால் இறந்து போனால் திரும்ப உயிரோடு வர முடியும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில். அண்ட் இது வந்து நான் இறந்து போனால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிடுறான். எஸ் ஆக மொத்தம் அப்போ இந்த இடத்துல மாடர்ன் டெக்னாலஜியே இல்லை, அப்போ இதை வச்சு இந்த இடத்துல நான் ராஜாவாக மாறிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட ஏங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் என்னது தம்பி நான் அடுத்தவங்க பிரச்சனையிலெல்லாம் தலையிடுறது இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதவங்களும் இருக்காங்க, அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, என்னதான் இவன் வந்து இவன் மாறினாலுமே நடக்க போகிற சம்பவம் மாறப்போகிறதில்ல, எப்படியும் அவள் பிட் பாக்கெட் அடிக்க தான் செய்தா, அப்போ நம்ம ஹீரோயின் இறக்க தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படியாச்சும் ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தேடி ஓடுறான். எப்படியாச்சும் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பழக்கடைக்கார்ட்ட போயிட்டு இங்கே ஏதாச்சும் பிட் பாக்கெட் நடந்துச்சா அப்படிங்கவோ பழம் வாங்க மாட்டான், ஆனால் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லணுமா. ஆமாம் இன்னைக்கு ஒரு பிட் பாக்கெட் நடந்துச்சு, ஆனால் வழக்கத்தோட வித்தியாசமாக இருந்துச்சு, அந்த பற்றியா ஓட்ட மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லவுமே நான் உங்ககிட்ட பழம் வாங்கலை, இருந்தாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட குழந்தை தொலைஞ்சு போயிட்டா ஒன்றை மாதிரி ஒரு பையன் தான் காப்பாற்றி கொடுத்தான், அதனால தான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். எப்படியாச்சும் ஃபெல்ட்டுக்கிட்டே இருந்து அந்த இன்சிக்னியாவை வாங்கி சட்டலா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னா அந்த பிரச்சனையே நடக்காது. முதல்ல அவள் பேர் சட்டலாவே இல்லை, பேர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது அதே 3 பேர் வராங்க. ஏண்டா உங்கள் முட்டா மூஞ்சியெல்லாம் 3 தடவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சுட்டு அப்படின்னு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வயசில் நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்க போன தடவை போலீஸ் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போனாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் செக்யூரிட்டி மாதிரி யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இவன் நினச்ச மாதிரியே அங்கே ஒருத்தன் வாரான். இவன் முடி ரெட் கலரில் இருக்குது, இது லயன் ஹார்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் பயந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் என்கிட்ட பிரச்சனை பண்ணலைன்னா நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவுமே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் ஓடிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ தேங்க்ஸ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லவும் எதுக்கு இது என்னோட கடமை அப்படின்னு அவன் சொல்கிறான். அது போக நம்ம 2 பேர் இருக்கோம், அதனால தான் அவங்க பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவையே விட்டு கொடுக்காம பேசுகிறான். நீங்கள் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் அவங்க சொன்னாங்களே, எனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா வந்து போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இன்றைக்கி ஆஃப் டியூட்டியில் இருக்கேன், அதான் யூனிஃபார்ம் போடலை அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த லைன் ஹார்ட் நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட ஹேர் கட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா வித்தியாசமாக தெரியுது, நீ இந்த இடத்துக்கு புதுசுன்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லு அப்படின்னு அவன் சொல்லவும் ஆக்சுவலி நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் இல்லை வேண்டாம், நீங்களே ஆஃப் டியூட்டியில் இருக்கீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு அந்த பொண்ணோட பேர் கரெக்டாக தெரியாது, அவள் வந்துட்டு ஒயிட் ரோப் சில்வர் ஹேரில் இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி யாரையும் பார்த்தது இல்லையா, அவள் அழகாகவும் இருப்பா, ஒருவேளை நீங்கள் அவளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோட் ஹவுஸ் கிட்ட வர வேணான்னு சொல்லுங்கள், அவளுக்கு தேவையான பொருளை நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுதான். ஃபெல்ட்டோட வீடு எங்கே இருக்குன்னு ஒருத்தன்ட்ட விசாரிச்சு இப்போ ஃபெல்ட்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். எப்படியாச்சும் நைட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை கொடுத்துட்டு நான் அந்த இன்சிக்னியாவை வாங்கணும் அப்படின்னு இவன் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு மேலே போய் மோதவும் பார்த்துங்க அப்படிங்கவும் சாரி மேடம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு பார்த்தா அதை எல்சா அப்படியே ஷாக் ஆகுறான். எதுக்கு தம்பி பயப்படுது அப்படின்னு கேட்கவும் நான் பயப்படலையா அப்படின்னு அவன் சொல்கிறான். உன்னோட சென்ஸ் ஸ்மெல்லையே தெரியுது நீ பயத்துலையோ கோவத்துலையோ இருக்கன்னு, ஆனால் எதுக்காக அப்படி இருக்கன்னு தெரியல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுதா. ஆமாங்க உங்களை மாதிரி அழகானவங்களாம் கோவப்பட்டா அவங்களோட அழகெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவள் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா. அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபெல்ட் வீட்டை போய் பார்க்குறான். போய் இந்த வீட்லேயே ஒருத்தி வாழுதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்துட்டு ஃபெல்ட் வந்துடுதா.
டேய் நீ என்ன திருடனா, ஒன்றும் இல்லாத வீட்டில் என்னடா எட்டி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்ணுறா. ஏன் வீட்டுக்குள்ளேயே நீ வர பார்க்குறியா, ஏன் வீட்லேயே திருட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. ஆனால் அவள் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹே ஃபெல்ட், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏன் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உனக்கு ஏதாச்சும் திருடி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவோ, இல்லை வாங்கிட்டே இருக்கிற இன்சிக்னியா எனக்கு வேணும் அப்படிங்கவோ, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எப்படியோ தெரியும் எனக்கு அந்த இன்சிக்னியா வேணும் அப்படிங்கவோ, அதுக்கு நீ ஃபஸ்ட்டு துட்டு தரணும் அப்படிங்கவோ, என்கிட்ட துட்டு இல்லை, அதுக்கு பதில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மீடியம் டிவைஸ் அப்படின்னு அவளை ஃபோட்டோ எடுத்து காட்டுறா. எப்படி இது 20 ஹோலி காயின்ஸ்க்கு மேலவே தான் போகும், உனக்கு எப்படி இருந்தாலும் லாபம் தான். ஸோ எனக்கு அந்த இன்சிக்னியாவை தான் அப்படின்னு கேட்கவும், எனக்கு அதோட விலை எவ்வளோன்னு தெரில, ஸோ ராஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட கடைக்கு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லவோ, ஆக மொத்தம் கடைசியில் அங்கே தான் போக வேண்டியது இருக்குல்ல, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அம்மா எதுக்காக நீ இந்த திருடுற தொழிலை பண்ணுற அப்படின்னு கேட்கவும், ஏழையாக பிறந்தது ஏன் தப்பு இல்லை, ஆனால் சாகும்போது ஏழையாகவே செத்தேன்னா அது என்னோட தப்பு தான், அதுக்குள்ளே எப்படியாச்சும் பணக்காரியாக மாறணும், நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால ஒன்று தப்பான தொழில் பண்ணணும், இல்லைன்னா திருடணும், அதனால தான் நான் திருடினேன், எனக்கு பேரண்ட்ஸ்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணும்போது அப்போ தான் அவன் யோசிச்சு பார்க்குறான். இந்த ஃபெல்ட்டும் அந்த கடைக்காரனும் ரொம்பவே பாசமாக இருந்ததை பார்த்துட்டு இவங்களும் சாகக்கூடாது, எப்படியாச்சும் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தலையில் போயிட்டு கையை வைக்கிறான். டே கையேடுறா அப்படின்னு அவள் சொல்கிறா. எனக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே நான் எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போது கையேடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடிச்சிருதா. வலி தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். இப்போ கடைசியில் ஒரு வழியாக அந்த கடைக்கு போய் சேர்த்தாங்க. இதுதான் மீடியம் டிவைஸா, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லவோ, ஆமாங்க இது நிறைய தொட்டு போகும் அப்படின்னோடனே, ஆமாம் பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக எப்படியோ 20 ஹோலி காயினுக்கு மேலே போகும் அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் என்ன டீலிங் முடிஞ்சது, வாங்க சார் கடிச்சு பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகவும், ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த இன்சிக்னியாவை நீங்கள் ஏன் அதிக காசு கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை இது இன்னும் அதிக ரேட் போகுமோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கவும், ஹே ஃபெல்ட் இங்கே பாரு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, உன்கிட்ட வாங்க வரப்போகிற அந்த லேடிக்கிட்டையும் 20 ஹோலி காயின்ஸ்க்கு மேலே இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது எப்படி உனக்கு தெரியும், அப்போ நீ அவளோட ஆப்போசிட் பார்ட்டியா, அவள் வந்ததுக்கப்புறமே நம்ம இந்த டீலிங்கை பேசிக்கலாம் அப்படிங்கவும், இங்கே பாரு ஃபெல்ட், நான் இதை அதோட ஓனர்கிட்டே தான் கொடுக்க போகிறேன், ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு தந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த கடைக்காரன் இவன் சொல்கிறது பொய் மாதிரி தெரில, இவன்ட்டே கொடுத்துரு அப்படிங்கவும், உன்னோட நடிப்புக்கெலாம் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா கதவை தட்டுற சவுண்டு கேட்கு. நம்ம ஹீரோக்கு பயமாக இருக்குது, திரும்பவா அவள் வந்து கொலை பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு, வேணா கதவை திறக்காத, அவள் நம்மளை கொன்றுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதையும் மீறி அந்த பொண்ணு கதவை திறக்கிறா. அவ்வளோதான், திரும்பவும் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். நான் உங்களை கொல்றதுக்காக வரலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறா. அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே ரொம்பவே குழப்பமாக இருக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கதை புரியும். இப்போ கடைசியாக வந்து நிற்கிற நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ யார் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா அவள் இதுக்கு முன்னாடி அவனை பார்க்கவே இல்லை. சட்டலான ஒரு சூனியக்காரியோட பேரை கூப்பிட்டு டைவர்ட் பண்ணி இவளை திருடிட்டாங்க. ஹீரோவும் ஒரு திருடன்னு ஒரு தடவை தப்பாக நினச்சிருப்பா. ஆனால் அந்த டைம் அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நிற்கிற நம்ம ஹீரோயின் இப்போ தான் நம்ம ஹீரோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கதையை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் போக போக கதை இன்னும் வேறு லெவலில் சூப்பராக போகும். அதே நேரத்தில் சூப்பராக உங்களுக்கு குழப்பவும் செய்யும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.